Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. திருப்பம் சங்கீதம் 77:6. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்றேன். வேற யாரும் இல்லை பேசுறதுக்கு. என் இருதயத்தோட நான் சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன்றான், நானே சொல்லிக்கிறேன்றான். எதை நினைச்சு? என் சங்கீதத்தை. என்ன சங்கீதம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் இவனே சொல்லிக்குவான்னு நினைக்கிறேன். இவனே சம்பாஷித்துக் கொள்ளுகிறான். இவனுடைய சங்கீதங்களை நினைச்சு அந்த வார்த்தைகளை எடுத்து இவன் என்ன பண்ணுகிறான்? சம்பாஷித்துக் கொள்ளுகிறான். எப்போ? ராக்காலங்களில். அதான் இரவும் பகலும் என்று சொல்லியிருக்கு பாருங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறான், கர்த்தரை குறித்த காரியங்கள். இதை வாயால் திரும்ப திரும்ப சொல்லிட்டு நான் சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்கிறது மை ஸ்பிரிட் மேட் டெலிஜென்ட் சர்ச் என்று வருகிறது. என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காரியங்களை என்னன்னு சொல்லி யோசித்து ஆழமாய் சிந்தித்து அதை பாண்டர் பண்ணுகிறது என்றான். இதுதான் மெடிடேஷன் பாருங்க. சங்கீதம் 77:12. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? I will meditate also of all thy work and talk of thy doings. பாருங்க, I will talk of thy doings. பேசுவேன்றான். நீ கிரியைகளை எல்லாம் பற்றி யோசித்து அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பேன் என்றான். அதான் தியானம். தியானம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் இதுதான். என்ன தியானம்? இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்வது, அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து செயல்களை யோசித்து இதை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது தான் தியானம். சரி, 143 திருப்போம். சங்கீதம் 143. சங்கீதம் 143:5. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இங்கிலீஷில் கொஞ்சம் வித்தியாசமாக வருது பாருங்க. ஐ ரிமெம்பர் த டேஸ் ஆஃப் ஓல்ட், ஐ மெடிடேட் ஆன் ஆல் தை ஒர்க்ஸ், ஐ மியூஸ் ஆன் த ஒர்க் ஆஃப் தை ஹேண்ட்ஸ். உங்களுடைய கரத்தின் கிரியில யோசிக்கிறேன்னு தமிழில் வருது. இங்கிலீஷில் ஒரு புது வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஐ மியூஸ் ஆன் ஆல் தை ஒர்க்ஸ். மியூஸ்னா என்ன? ஒரு புது இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், மெடிடேட்னா பாண்டர், யோசிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் மட்டர் பண்ணுறது. மட்டர்னா நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இன்னொரு வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது, மியூஸ் என்கிற வார்த்தை. மியூஸ்னா என்னன்னா, இந்த மாடு பாருங்க, புல்ல என்ன பண்ணுது? திங்குது. திங்கும் போது கடகடன்னு முதல்ல என்ன பண்ணிடுது? உள்ளே போயிடுதெல்லாம் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுது. அப்புறம் போய் சாகவாசமாக உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் திரும்ப என்ன பண்ணுது? ரிகர்ஜிடேட் பண்ணுது, திரும்ப வெளியே கொண்டுறது. கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு திரும்ப அதை மெல்லுது. இதை பல முறை பண்ணுதான் பாருங்க. திரும்ப திரும்ப சாப்பிட்டதை கொண்டு அது சிஸ்டம் வேற போல இருக்குது. அது சாப்பிட்டதே திரும்ப திரும்ப கொண்டு நம்ம யாரும் ட்ரை பண்ணக்கூடாதுன்றதுனால தான் சொல்றேன். சாப்பிட்றத பற்றி பேசலைங்க, தியானத்தை பற்றி பேசுகிறோம். சாப்பிட்டதை கொண்டு என்ன பண்ணுதான்? திரும்பவும் மெல்லுதான். திரும்ப திரும்ப மெல்லுது. திரும்ப திரும்ப மெல்லும் போது என்ன ஆகுறதாம்? முதல்ல சாப்பிடும்போது ஒரு மாதிரி விழுங்கிடுது, கடன்னு அவசரத்தில் விழுங்கிடுது. அப்புறம் மொள்ளமாக போய் எங்கேயாவது சாவகாசமாக நிழலில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு அதை ஒர்க் பண்ணுது. அப்படியே அதை திரும்ப திரும்ப மெல்லும் போது என்ன ஆகிறது? அந்த சாப்பாட்டில் இருக்கிற அத்தனை நியூட்ரியன்ஸ், அத்தனை சத்துக்களும் அது எல்லாம் பொழிந்து எடுக்கப்படுகிறது. அதுல இருந்து இது மெல்ற மெல்லுல அதுல இருந்து எல்லாம் பொழிஞ்சு எடுத்த மாதிரி வந்துருது. இந்த மாடோடு அது ஒன்றாகி விடுகிறது. அது வரைக்கும் அது ஒன்றாகிறது இல்லை. அது வரைக்கும் அது அந்த சாப்பாட்டில் இருக்குது, மாடு தனியா இருக்குது. இது மெல்ல 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 என்ன ஆகிறது? இந்த ஆகாரத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இந்த மாட்டுக்குள்ள போய் மாடோட மாடா கலந்துருது. அது இப்போ அந்த மாடும் அது சாப்பிட்ட சாப்பாடும் ஒன்றாகி விடுகிறார்கள். நல்லா கவனிங்க.
இதை அப்படியே சாப்பிட்ற விஷயத்தை அப்ளை பண்ணக்கூடாது, தியானத்தில் அப்ளை பண்ணணும். தியானம்னா அதுதான். கேட்குறோம் வசனத்தை, ஒரு மணி நேரம் கேட்குறீங்க, வீட்டில் வாசிக்கிறீங்க வசனத்தை, சரி. ஆனால் வாசித்ததை என்ன பண்ணணும்? நாள் முழுக்க என்ன பண்ணணுமா? திரும்ப திரும்ப மனசில் கொண்டு வரணும். கேட்டதை, வாசித்ததை, காரியங்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை தியானிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதை மியூஸ் பண்ண வேண்டும். அதை மியூஸ் பண்ணுறதுன்னா அதுதான். திரும்ப திரும்ப அந்த மாடு புல்லை திரும்ப திரும்ப சூ பண்ணி அதில் உள்ள எல்லாத்தையும் ஜூஸ் எடுக்கிற மாதிரி, அதில் இருக்கிற எல்லா சத்தையும் எடுத்து தன்னுடையது ஆக்கி கொள்ளுகிற மாதிரி என்ன பண்ணணும்? அதில் இருக்கிற நாம் கேட்ட காரியங்களை திரும்ப திரும்ப எடுத்து கொண்டு வந்து நம்முடைய மனதுக்கு கொண்டு வந்து திரும்ப ஆழமாக யோசித்து திரும்ப ஆழமாக ஆராய்ச்சி செய்து இப்படி நாம் தியானிக்கும் போது, திரும்ப திரும்ப அதை வாயில சொல்லி அப்படி தியானிக்கும் போது, அதை பற்றி யோசிக்கும் போது, ஆழமாய் சிந்திக்கும் போது, அந்த வசனத்தில் இருக்கிற சத்தியமும் நீங்களும் ஒன்றாகி விடுகிறீர்கள். மாடும் அந்த ஆகாரமும் ஒன்றாயிடுறது போல அந்த வசனத்தில் இருக்கிற சத்தியமும் நீங்களும் ஒன்றாகி விடுகிறீர்கள். முன்ன என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஐயோ, பெரிய சவுறு, பெரிய ராட்சசன், பெரிய ரதம், பெரிய குதிரை, இதெல்லாம் முடியாது அப்படின்னு. அதனால தான் சொல்றாரு, இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருந்து. தியானித்து கொண்டே இருந்தா என்ன ஆயிடும்? தியானித்து கொண்டே இருந்தா ஒரு நாள் எந்திரிப்பீங்க, எந்திரிச்சிட்டு வா போலாம், அது நம்ம இடம். அது பெரிய செவுறு தெரியாது கண்ணுக்கு, செவுறு விழுந்ததாக உங்களுடைய மனம் காணும். ரதங்களும் குதிரைகளும் பெருசா தெரியாது, அதெல்லாம் உங்க பாதபடியில கிடக்கிறதாக உங்களுடைய மனம் அதை காணும். ஏன்னா உள்ள போயிடுச்சு. தியானத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு இதை தந்தார், கர்த்தர் எனக்கு இதை சொந்தமாக்கினார், என்னுடைய கர்த்தர் பெரியவர், இது அவனது இல்லை, இது என்னது, அந்த ராஜா என்னுடைய பாதபடியில கிடக்கிறான் அப்படிங்கிறத அவர் சொன்ன உடனே ஏறாது பாருங்க. அது கர்த்தர் சொன்ன உடனே அதை ஏறது இல்லை. அதை தியானிக்கும் போது, திரும்ப திரும்ப அதை சொல்லும் போது, திரும்ப திரும்ப அதை அப்படி அதையே யோசிச்சு, அதையே ஆராய்ச்சி பண்ணி, அதையே உள்ளத்தில் வச்சு, அதையே திரும்ப திரும்ப பேசும்போது நாளடைவில் என்ன ஆயிடுது? அந்த வாக்கு தத்துவமும் அந்த வார்த்தையும் நீங்களும் ஒன்றாகி விடுகிறீர்கள். அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப காலேப் யோசுவா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க பேசுனது எல்லாருக்கும் ரொம்ப விகற்பமா தெரிஞ்சது. என்ன இவ்வளோ பெரிய செவுறு இருக்கு, இவ்வளோ ராட்சசர் இருக்கான், இவ்வளோ ரதம் இருக்குது, இந்த ஆளுங்க எப்படி பேசுறாங்களேன்னு யோசித்தாங்க. அன்னைக்கு விளங்கல மற்றவங்களுக்கு. அவங்க ஏன் அப்படி பேசினாங்க? நாம் இதை எளிதில் எடுத்துக்கொள்ளலாம், எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலாம். we can easily have it. ஈஸி அப்படின்றாங்க. அந்த ஈஸி எப்படி வந்தது? மனதில் எப்படி செட் ஆச்சு? ஹலோ, எல்லாம் சொல்லுங்க. ஈஸி, ஈஸியா எடுக்கலாம் எரிகோவை, ஈஸியா அது நமக்கு சொந்தமாகுன்றது எப்படி மனதில் செட் ஆச்சு? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு அதே கண்ணு தானே இருக்கு, அவனும் அதே ஊருக்கு தானே போயிட்டு வந்தான், அதே உழவு பார்க்குற வேலை தானே அவனும் வந்தான், அதே குதிரைகளையும் ரதங்களையும் ராஜாக்களையும் அதே ராட்சதர்களையும் அவனை பார்த்தானே இல்லையா? அப்புறம் அவன் மட்டும் எப்படி ஈஸின்றான்? இவங்கெல்லாம் கஷ்டம்ன்றாங்க 10 பேர், அவங்க 2 பேர் மட்டும் எப்படி ஈஸின்றாங்க? அந்த கஷ்டம் முடியாதுன்றதுல இருந்து ஈஸிக்கு எப்படி போனாங்க கவனிக்கிறீங்களா? எப்படி போனாங்கன்னா, இதையே தியானிச்சு இரவும் பகலும் இதையே சொல்லி 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 கடைசியில் இந்த ஈஸி தான் மனசில் நிற்குது. ஹலோ, அதே மாதிரி தான் ராஜாவின் ஐஸ்வர்யமும். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் பிழைக்கணும் அப்படிங்கிறதா இப்ப மனசுல நின்று இருக்குது. இங்க வந்து வசனத்தை கேட்குறீங்க. நான் சொல்றேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை மெதுவாயும் இருக்கிறது. லைட் அண்ட் ஈஸி இங்கிலீஷ்ல வருது. எல்லாம் சொல்லுங்க, லைட் அண்ட் ஈஸி. இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிளா வருது. கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை பார்த்துறாரு, லைட் அண்ட் ஈஸி என்கிட்ட வான்றாரு, நான் உனக்கு லைட் அண்ட் ஈஸி ஆக்கி தரேன்றாரு. ஆனால் அது மனசில் ஏறாது. அவர் சாம் செல்லத்துறாரு, வேற வேலை இல்லை, அவர் சொல்லுவார். அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ப்ரீச்சர் மாதிரி சும்மா நம்மளை உசு பேத்துறதுக்கு அப்படி சொல்றாரு, நம்மளை கொஞ்சம் களிப்பு உண்டாக்குறதுக்கு அப்படி சொல்றாரு. அப்படிதான் தெரியும். இல்லைங்க, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்லை, உங்களுக்கு சும்மா கொஞ்சம் உற்சாகம் ஊட்டுறதுக்கு நான் சொல்லலை, சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். இது உண்மை, இது உண்மை. நான் என்ன சொல்றேன், அவரிடத்துல வாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கஷ்டம் 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 வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கவங்களே, இயேசு வண்டியில வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், அவருடைய நுகம் லகுவா இருக்கும், வாழ்க்கை லகுவா மாறுங்க. உங்களுடைய சுமைகள்லாம் என்ன ஆகும்?
மெதுவாய் இருக்கும். ஏனென்றால் அவர் என்ன பண்றாரு? அவரு அதை லகுவாக்குகிறார், சுமையை மெதுவாக்குகிறார். அது உடனே ஏறாது. ஏன்னா உங்களுக்கு பழக்கம் என்ன? வெயிட்டை சுமந்து சுமந்து, பாரத்தை சுமந்து சுமந்து, கஷ்டப்பட்டு பட்டு பட்டு பழக்கம். நான் சொல்றது உங்களுக்கு விகற்பமாக தெரியும். ஆனால் எடுத்துட்டு போய் வசனத்தை எடுத்துட்டு போய், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவருடைய நுகம் லகுவாயும் சுமை மெதுவாயும் இருக்கும். டெய்லி சொல்லி பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கையிட்ட செய்கிற காரியங்கள் எல்லாம் விளங்கும். வாயை திறந்து இப்படியே சொல்லிகிட்டே இருந்து பாருங்க. கொஞ்ச நாளில் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் வாயிலேருந்து என்ன வரும்? அது ரொம்ப லைட் அண்ட் ஈஸி. எப்படி போனீங்க? கஷ்டத்திலேருந்து எப்படி லைட் அண்ட் ஈஸிக்கு போனீங்க? லைட் அண்ட் ஈஸிக்கு எப்படி போனீங்கன்னா, தியானம். அதைத்தான் சொல்லித்தர்றாரு. தியானம் பண்ணா கஷ்டம்ன்ற லெவல்ல இருந்து எதுக்கு போயிடலாம்? லைட் அண்ட் ஈஸி என்கிற லெவலுக்கு போயிடலாம். இருக்கீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் அதுலேருந்து இதுக்கு வர முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை விட முடியல. மனதில் அந்த கஷ்டம் நீங்க மாட்டேங்குது. எப்படி பிரதர், கஷ்டம் இல்லாமல் எப்படி நடக்கும்? நீங்கள் சொல்கிறத நானும் யோசித்து பார்த்தேன், கஷ்டம் இல்லாமல் நடக்காது. அப்படி யோசிக்காதீங்க. எப்படி யோசிங்க? வசனத்தை எடுத்து வசனத்தை வாயில வச்சு சொல்லுங்க. அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார். வேதனையை கர்த்தர் எனக்கு தருகிறது இல்லை, வேதனையை அவர் தரமாட்டார். கர்த்தர் வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை எனக்கு தருகிறார். நான் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ராஜா. எனக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சுதந்திரமா தருகிறாரு. கர்த்தர் எனக்கு சம்பாதித்து வைத்த ஒரு ஐஸ்வர்யம் இது, அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன், அது என்னுடையது. இப்படியே வாயை திறந்து டெய்லி சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி படுக்கையில ரா காலங்களிலே உங்களோடையே சம்பாதித்துக் கொள்ளுங்க. யாரும் பார்க்காத நேரத்தில் உங்களோடையே பேசி கொண்டுருங்க. நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன், வேதனையற்ற ஐஸ்வர்யம் என்னுடையது. எனக்கு வேதனை இருக்க போறதில்லை, ஆனால் ஐஸ்வர்யம் இருக்கும். நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன், பெருகுவேன். நாளுக்கு நாள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்க்ரீஸ் ஆவேன். அதில் எந்த வேதனையுமே இருக்காது. இயேசுவின் நாமத்தில் இது தேவன் எனக்கு தர்ற சுதந்திரம், இது என்னுடையது, கர்த்தர் என்னுடையதுன்னு சொல்லிட்டார். ஆகவே இது என்னுடையது, அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கஷ்டம் என்னுடையதல்ல, கஷ்டத்தை நான் ஏற்க மறுக்கிறேன். கஷ்டம் என்னுடையதல்ல. இந்த வாழ்க்கை கஷ்டமா இருக்க போறதில்ல, லைட் அண்ட் ஈஸியா இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நான் வாழுகிறது இல்லை, இயேசுவே எனக்குள் இருந்து கொண்டு ஜீவித்து கொண்டிருக்கிறார். டெய்லி இதை சொல்லி பாருங்க பார்ப்போம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். இதை தான் மெடிடேட் பண்ணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ போறதுக்கு முன்னே எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கஷ்டம் சாபத்தினால் வந்தது, இயேசு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். நான் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது இயேசுவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை லகுவாகவும் மெதுவாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் லைட் அண்ட் ஈஸியாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய வேலை, என்னுடைய பிரயாசம், என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம் எல்லாம் லைட் அண்ட் ஈஸியாக மாறிக்கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் போக போக அது லைட் அண்ட் ஈஸியாக தான் மாறும். கஷ்டம் எனக்கு இல்லை, கஷ்டத்தை இயேசு சிலுவையிலே எடுத்துக்கொண்டார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவ ஆசீர்வாதம் என் மீது இருக்கிறது. வானத்தின் பலகணிகள் எனக்கு நேராக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆசீர்வாதங்கள் என் மீது இருக்கிறது. நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன், வாலாயிராமல் தலையாயிருப்பேன். ஏனென்றால் அது எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், அது எனக்கு தேவன் கொடுத்த சொத்து.
அது தேவன் எனக்கு ஏற்படுத்தின ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை இங்கே சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணும், போகிற வழியெல்லாம் சொல்லிட்டே போகணும். போய் சாப்பிடும்போது நல்ல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். என்னுடைய வாழ்க்கை வேதனையற்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேதனையற்ற ஐஸ்வர்யத்தால் நிறைந்திருக்கிறது. வாய் திறந்து சொல்லிகிட்டே இருங்க. படுத்திருக்கும் போது தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. இதான் பண்ணணும், இதைத்தான் பண்ணணும். நல்ல தூக்கம் வரும், நிம்மதியாகவும் தூக்கம் வரும். இப்படியே பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்டல் இதே சேஞ்ச் ஆகிடும், திங்கிங்கே சேஞ்ச் ஆகிடும். இந்த கஷ்டம் இஷ்டம் தரித்திரம் இல்லை, முடியாது, ஐயோ நம்மளால் அதெல்லாம் ஆகாது, நமக்கு அது முடியாது, நமக்கு வேண்டாம்ப்பா, ஐயோ அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் போய் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார், எனக்காக கொடுத்திருக்கிறார், அவர் கொடுத்த எல்லாத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற ஒரு மென்டாலிட்டி உருவாகிவிடும். ரொம்ப நாள் ஆகாது, சீக்கிரமாக அதை மாற்றும். இதுக்கு வருஷக்கணக்கில் ஆக வேண்டியதில்லை. மெடிடேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா தினந்தோறும் சொல்லுங்கள். பொருளாதாரத்தை பற்றி மட்டுமல்ல, சுகத்தை பற்றியும் எல்லாவற்றை பற்றியும் இதை சொல்ல ஆரம்பியுங்கள். பதில் எப்படி உண்டாகிறது என்று பாருங்கள்.